நீங்க அதை வந்து போனா நான் அதே ஒரு 2 மணி நேரம் பேசுறதுக்கு இருக்கு, எங்க இருந்து குழம்ப ஆரம்பிச்சோங்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அவ்வளவு மதரசாக்களும் யார் ஆரம்பிச்சிருப்பாங்கிற ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா துர்க்கியர்களா இருக்கும். தாருல் உலூம் தேவ்பந்த் ஆகட்டும், மற்ற மதரசாக்கள் ஆகட்டும், அதெல்லாம் அவங்க ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்து படிச்சு போனவங்க தான் உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள். இன்னைக்கு வந்து வந்து உண்டாக்கி இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். அவங்களுக்கு எப்போ டே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத வந்து அவங்க வந்து பைபிள் அடிப்படையில் வரையறுத்து சொல்றாங்க. பைபிள் அடிப்படையில் அவங்களுக்கு நைட்ல தான் பாருங்க, அது வந்து ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு அதனுடைய இதை தர. இந்த சப்ஜெக்ட்ல உள்ள முக்கியமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சிட்டா உங்களுக்கு இதுல குழப்பமே இருக்காது. என்ன முதல் விஷயம் நான் சொன்ன 9:36 வசனத்தை நீங்க பாருங்க. அடுத்தது 36வது அத்தியாயத்தினுடைய 40 ஆயத்துல அல்லாஹ் எந்த சந்தேகம் இல்லாம சொல்றான். 36ல 40 சொல்றான். குர்ஆன் வசனத்தை எடுத்து பாருங்க. லஷம்சு யம்பகி லஹா அன் துதிரிக்கல் கமரா வலல்லைலு சாபிக்குன் நஹார். அல்லாஹ் சொல்றான், பகல் வந்து பகலே இரவு முந்த முடியாது. பகலை இரவு முந்த முடியாதுன்னு சொன்னா பகல் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் தான் இரவு இருக்கு. இரவுக்கு வந்து பகலை முந்தி செல்ல முடியாதுன்னு சொல்லிட பிறகு இரவு தான் ஃபர்ஸ்ட் சரியாகும்? சரியாகாது. ரெண்டாவது, எங்கேயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தையும் மக்ரிபுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்கிறாங்களா தேதி அடிப்படையில் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கான்னு பார்த்து ஒரு ஆதாரத்தை நம்மளால பார்க்க முடியல. எங்க இருந்து இந்த குழப்பம் மக்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா, மக்ரிபில் வந்து பிறையை வந்து மறையும் போது தெரியும். அப்ப மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க, பிறையை பார்க்கும்போது தானே நமக்கு மாதம் ஆரம்பிக்குது, அப்போ வந்து அங்க இருந்தானே நம்ம நாளை தோங்குறோம், அந்த பிறையை பார்த்து அன்னைக்கு தானே நம்ம தராவி தொழுகிறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, அப்ப இருந்துதான் நமக்கு டே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எண்ணத்தை தவிர இந்த விஷயத்தில் எழுதப்பட்ட ஒரு அளவுக்கு எல்லா புத்தகத்தையும் நான் பார்த்தோம். ஓரளவுக்கு இன்னும் இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த எந்த புத்தகத்திலேயும் மக்ரிபில தான் டே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு பலவீனமான ஆதாரத்தை கூட அவங்க மக்ரிப் என்று குறிப்பிட்டு சொல்லல. மாறாக என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல சில இடங்கள்ல இரவு பகல் அப்படின்னு இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இரவு தானே ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கு, பகல் அதுக்கப்புறம் தானே சொல்லி இருக்கு, அப்ப இரவு தானே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறோம். இது வந்து ஒரு அளவுக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆதாரம். இப்ப நம்ம அதை எடுத்து பாத்தீங்கன்னா, குர்ஆன்ல அது மட்டும் இல்ல, குர்ஆன்ல பகல சொல்லி அப்புறம் இரவையும் சொல்லி இருக்கு. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், முதல்ல இருக்கிறது வந்து அஸ்ர் நேரம் தான். இது அடுத்த வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், முதல்ல ஃபஜ்ர் அதுக்கப்புறம் தான் 10 இரவுகள். வல்லுஹா வல்லைலி இதா சஜா, முதல்ல லுஹா அப்புறம் லைல். இப்போ ஃபர்ஸ்ட் அல்லாஹ் வந்து ஆணித்தரமாக சத்தியம் பண்ணி சொல்லக்கூடியது பகலினுடைய நேரம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இரவு வந்து பகலை முந்த முடியாதுன்னு சொல்லிட்டான். நீ எங்கேயாவது முந்த முடியுமா அப்படிங்கிறது. இன்னும் நம்ம என்ன பார்க்கணும்னா, பகலும் இரவும் உண்டானதிலிருந்து தான் நாளுங்கிறது வந்து வருது இல்லையா? இதுல வந்து எது ஃபர்ஸ்ட்ல உண்டாயிருச்சு அப்படிங்க நம்ம பார்க்கும்போது, பூமியில குர்ஆன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாம் ஒன்னா இருந்து இருட்டா தான் இருந்துச்சு. எப்போ சூரிய ஒளி வந்து பூமியில படுதோ அப்பதான் என்ன இருக்கு, இரவு பகலுங்கிற நாள் கணக்கே வருது. சூரிய ஒளி படாத வரைக்கும் எப்பவுமே என்ன இருக்கும், இரவும் இருக்காது பகலும் இருக்காது, வேற என்ன இருக்கும், இருட்டு இருக்கும். இரவு வேற பகல் வேற இருட்டு வேற. இருட்டு வந்து இரவு கிடையாது, வெளிச்சம் வந்து பகலும் கிடையாது. சூரியன் எப்போ வருதோ அப்பதான் பகல், சூரியன் எப்போ மறையுதோ அப்போ பகல் முடிஞ்சு. அப்ப இது வந்து மக்ரிபில டே ஸ்டார்ட் பண்றது யாருங்கிறது நம்ம தேடும் போது நமக்கு ஆதாரம் எங்க கிடைச்சது தெரியுமா? பைபிள்ல முதல் சாப்டர்ல ஜெனிசிஸ்ங்கிற சாப்டர்ல என்ன இருக்கு, இரவாய் பகலாயிற்று முதல் நாள் அப்படின்னு இருக்கும். யூதர்கள் வந்து அவங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் அவங்க டே ஸ்டார்ட் பண்றது எப்போன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் மறைஞ்ச பிறகு மறைஞ்ச உடனே ஒரு நட்சத்திரம் தோண்டும், அப்ப இருந்துதான் அவங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி தடுத்தாங்க, சூரியன் மறைஞ்ச உடனே நீங்க வந்து நோன்பு திறக்கணும், தாமதப்படுத்தக்கூடாது.
எப்ப நீங்க நோன்பு திறக்கிறதுக்கு விரைவாக இருக்கிறாங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு நன்மையில இருக்கு. யூதர்கள் என்ன செய்வாங்க, மறைஞ்ச உடனே பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த நட்சத்திரம் தோன்றதுல இருந்தா அவங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆகும். அப்ப அவங்களோட அந்த வரையறை வராம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள அங்க தடுத்தாங்க. அடுத்தது அவங்களோட பல விஷயங்கள்ல முரண்படுறதுக்கு நமக்கு மார்க்க கட்டளை இருக்கு, நமக்கு தெரியும். அவங்க எந்த இடத்துல முரண்பட சொல்லி இருக்கிறாங்க, அவங்க எங்கெல்லாம் குழப்பம் பண்ணிருக்கோம் அங்கதான். நீங்க தப்பா நினைச்சு கூடாது, எல்லாத்திலையும் அவங்களுக்கு முரண்பட சொல்லல. அவங்க ஒரு சில விஷயங்கள் கரெக்டா தான் செஞ்சிருந்தாங்க இல்லையா. அல்லாஹ் வந்து ஆய்வு பண்ண சொன்னதும் சிந்தனை பண்ண சொன்னதும் இன்னைக்கு அவங்க தான் பண்றாங்க. நம்ம வந்து யூதன் உண்டாக்குன மொபைலை வச்சுதான் நடக்க ஒழிய ஒரு மொபைல் உண்டாக்கணுங்கிற ஆசை நமக்கு யாருக்கும் வரல. இப்போ பல விஷயங்கள்ல நம்ம அவங்கள பின்பற்ற வேண்டியதா இருக்கும். அல்லாஹ் சொன்னதே எல்லாத்திலையும் அவங்க முரண்படல. எங்க அவங்க குழப்பம் பண்ணி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நமக்கு அழகான வழிகாட்டுதலை செஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாம் ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யகூதிகளுக்கு கிறிஸ்தவர்களுக்கு நீங்க முரண்படுங்க, இதுதான் சப்ஜெக்ட். இப்ப இந்த அடிப்படையில் நம்ம பாத்தீங்கன்னா அவங்களுக்கு டே ஸ்டார்ட் ஆகுறது மக்ரிபில் இருந்து தான், நமக்கு வந்து டே ஸ்டார்ட் ஆகுறது எங்க ஃபஜ்ருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தா முதல்ல குர்ஆன் இந்த விஷயம் சொல்லியாச்சு. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்களை நீங்க எடுத்து பாருங்க. 10 நாள் செய்ய வேண்டிய காரியம் தான் எது, 10 நாள்ல ஒரு மாதத்தினுடைய ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாள்ல இத்திகாஃப் இருக்கணும். அந்த 10 நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ இத்திகாஃப் ஆரம்பிச்சாரு, அவருக்காக கூடாரம் சரி செய்த பிறகு உண்டாக்கின பிறகு ஃபஜ்ர் தொழுகை முடித்தவராக அவர் அதுக்குள்ள நுழைவார். எப்ப அதிலிருந்து வெளியே வருவாரு, மக்ரிபுக்கா இல்ல, ஃபஜ்ரினுடைய பிறகுதான் அவர் வெளியே வருவார். அதே முறையை சஹாபத்து பின்பற்றினாங்க. எப்ப அவர் வெளியே வந்திருக்கிறார், அபூ சயீத் அல் குத்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஹதீஸ் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு மாதத்தினுடைய நடுப்பகுதியில போய் இத்திகாஃப் இருந்தார். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அறிவிச்சாங்க, இத்திகாஃப் இருக்க வேண்டிய லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்க வேண்டியது ரமலான்ல நடுப்பகுதியில கிடையாது, அது கடைசியில தான். அந்த எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அது அறிவிப்பு வர்றாங்கன்னா 20வது நாளினுடைய ஃபஜ்ர்ல அவர் வெளியே வர்றாரு இத்திகாஃபை முடிச்சு. இன்னொரு ரிப்போர்ட்ல எப்படி வருதுன்னா 21வது நாளினுடைய ஃபஜ்ர்ல வெளியே வந்தாருன்னு இருக்கு. அப்ப எப்ப வெளியே வர்றாரு, ஃபஜ்ர்ல தான். அடுத்து நீங்க ஹஜ்ஜினுடைய செயல்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது நீங்க பாருங்க. இப்போ இதை எதிர்க்கக்கூடியவங்க கூட ஹஜ்ஜினுடைய செயல்கள் எப்படி போட்டிருக்கிறாங்க பாருங்க. துல்ஹிஜ்ஜா 8வது நாள் எங்க இருக்க வேண்டும், மினாவுக்கு செல்ல வேண்டும். நீங்க ஹஜ்ஜினுடைய செயல்களை படிச்சு பாருங்க. துல்ஹிஜ்ஜா 8வது நாள்ல எங்க போனோம், மினாவுக்கு செல்ல வேண்டும். துல்ஹிஜ்ஜா 9வதுல எங்க போக வேண்டும் போட்டிருப்பாங்க, அரஃபாவுக்கு செல்ல வேண்டும். துல்ஹிஜ்ஜா 10வது நாள்ல மீண்டும் மினாவுக்கு வர வேண்டும். இதான் 11, 12, 13 வரைக்கும் மினால இருக்கணும். இப்ப துல்ஹிஜ்ஜா 8 வந்து எப்போ ஆரம்பிக்கணும், நம்ம சொல்ற இப்போ மக்ரிப்னு எடுத்தா எப்போ ஆரம்பிக்கணும், மக்ரிப்ல ஆரம்பிக்கணும். அப்போ துல்ஹிஜ்ஜா 8 மக்ரிப்ல தான் என்ன செய்யணும், நேர மினாவுக்கு சென்றாதான் துல்ஹிஜ்ஜா 8 மக்ரிபும் அடுத்த நாள் மக்ரிப் வரை நின்னா 8வது நாள்ல மினாவில் நிக்க முடியும். அப்ப அந்த நைட் என்ன ஆயிடுச்சு, துல்ஹிஜ்ஜா 9 ஆயிற்று. அப்ப மினாவில் நிற்கக்கூடிய தேதிகள் எத்தனை சொல்லணும், துல்ஹிஜ்ஜா 8லேயும் 9லேயும் மினாவில் நிற்க வேண்டும் அப்படின்னு எந்த புக்கிலேயாவது ஹஜ்ஜினுடைய செயல்களை பற்றி விளக்குற புக்கில் எடுத்து பாருங்க, இருக்காது. எல்லாத்திலும் என்ன போட்டிருக்கோம், துல்ஹிஜ்ஜா 8ல நிக்கணும். அப்ப துல்ஹிஜ்ஜா 8ல எப்ப போவாங்க, லொஹர் டயத்துக்குள்ள அங்க போய் சேரும். லொஹரும் அசரையும் என்ன செய்வாங்க, லொஹர் வரும்போது லொஹரை தொழுவாங்க, அசர் வரும்போது அசரை தொழுவும், மக்ரிப் வரும் மக்ரிப தொழுவும், இஷா வரும்போது இஷாவை தொழுவும், கசராக தொழுவாங்க. அந்த 8வது நாள் ஃபுல்லா அங்கதான் இருக்கு. அப்புறம் அப்ப மக்ரிபுக்கு அப்புறம் 9 ஆயிட்டுல சொல்ற கணக்கு படி. அப்ப எந்த புக்கில் அப்படி போட்டிருக்கான்னு பாருங்க, இருக்காது. எல்லா புக்கிலையும் துல்ஹிஜ்ஜா 8ல தான் மினால போனோம். அப்படி எல்லா கணக்கையும் எடுத்து பாருங்க. 9ல தான் அரஃபாக்கு போனோம், 9 ஃபஜ்ருக்கு தான் அரஃபாக்கு செல்றோம். அந்த அரஃபா எது வரைக்கும் இருக்கு, அடுத்த நாள் 10வது நாள் ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கு என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன்னா யௌமுன் நஹருடைய ஃபஜ்ருக்கு முன்னாடி, அதே போன்ற லைலத்துல் முஸ்தலிஃபாவுடைய ஃபஜ்ருக்கு முன்னாடி எவர் அரஃபாவை அடைகிறார்களோ
அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய அரஃபாவுடைய நன்மை உண்டு. இது ஒரு சலுகையாக சொல்லல. என்ன காரணம்? இப்போ அதுதான் நிலைமை. நீங்க ஃபஜ்ருக்கெல்லாம் புறப்பட்டுரும். எப்போ போய் சேரும் தெரியுமா? இஷாக்கு தான் போகும். அங்க நடந்து செல்ற தூரமா இருக்கும். ஆனா பஸ் நீங்காது. இதுக்கு மார்க்கம் என்ன அனுமதிக்குது? அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் அரஃபா இருக்கு. ஆனா அங்க நின்று கடமைகள் செய்ய வேண்டிய டைம் எது மட்டும் இருக்கு? மகரிப் சூரியன் மறையிற வரைக்கும் தான். ஒருத்தர் லேட்டா போனாலும் அவன் அங்க போய் நின்று வந்தா போதுண்டு. சஹாபி வர்றாரு, ஒருத்தர் ஓடி, ரசூல்லா நான் இந்த இடத்துல இருந்து ஓடி வர்றேன், எனக்கு அரஃபால போய் நிக்க முடியல, டைம் தாண்டிடுச்சு, என்ன செய்ய சொல்ல சொன்னாங்க, நீங்க கொஞ்சம் நேரம் போய் அங்க நின்று வந்து விட்டாலே உனக்கு கடமை கூட்டிடும். நெஜிதில் இருந்த ஒரு கூட்டம் வந்தாங்க, அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குனாங்க, எவர் ஒருவர் ஃபஜ்ருக்கு முன்னாடி அரஃபாவுக்கு செல்கிறார்களோ அவங்களுக்கு அரஃபா கிடைக்கும். அதே போன்று குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆஃபிலு அலஸ் ஸலவாத் வஸ் ஸலாத்தில் உஸ்தா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நீங்க தொழுகைகளை கடைபிடித்து வாருங்கள், குறிப்பாக ஸலாத்தில் உஸ்தா நடுத்தொழுகை. 2வது அத்தியாயத்தில் 238வது வசனம். இது இந்த ஸலாத்துல் உஸ்தா எது? அஸ்ர் தொழுகை. இது நம்மளுடைய கணிப்போ கணக்கோ கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் போரிலே எதிரிகளால அஸ்ர் தொழுகை தொழ முடியாமல் ஆகிவிட்டது. மக்ரிப் நேரம் வந்துட்டு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதிரிகளுக்கு அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும், அவர்களால எங்களுக்கு ஸலாத்துல் உஸ்தா கிடைக்காமல் ஆயிற்று என்று சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸலாத்துல் உஸ்தா நடுத்தொழுகை என்பது என்ன? அஸ்ர் தொழுகை. அப்ப முதல் தொழுகை எதா இருக்கணும்? ஃபஜ்ராக இருந்தாதான் அஸ்ர் தொழுகை நடுத்தொழுகையாக ஆக முடியும். இல்லைன்னா என்ன செய்யணும்? யாராவது ஒருத்தர் வந்து மக்ரிபு தான் நாளின் ஆரம்பம் சொன்னா அப்படி நம்புறவங்க வந்து அவங்க பள்ளியில முதல்ல மக்ரிப் தொழுகை, அப்புறம் இஷா தொழுகை, அப்புறம் ஃபஜ்ர் தொழுகை, அப்புறம் லொஹர் தொழுகை, அஸ்ர் கடைசியா போடணும். அப்படி யாரா இருக்கா? காலங்காலமாக எல்லா பள்ளியிலையும் ஃபஜ்ர் தான் முதல் தொழுகையா இருக்கு. இதோட முடியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க, உங்களுடைய ஒரு நாளினுடைய கடைசி தொழுகையாக, உங்களின் தொழுகையின் கடைசி தொழுகையாக ஆகிர் ஸலாத்திக்கும் வித்ரா, வித்ர் தொழுகையை நீங்க ஆக்கிக்கோங்க. இப்போ ஃபஜ்ர்ல ஆரம்பிச்சு அடுத்த வித்ரோட என்னாச்சு? தொழுகை முடிஞ்சு. அதே அந்த நேரம் மாறுவதற்குண்டான அறிவிப்பை முதல்ல இருந்துச்சு. 2 பாங்கு இருக்கும் அந்தக்கு. என்ன 2 பாங்கு? ஒன்னு ஃபஜ்ருக்கு முன்னாடி உள்ள பிலாலுடைய பாங்கு, ஃபஜ்ரினுடைய நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூமுடைய பாங்கு. ரசூலுல்லாஹ் அதை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க? நீங்க பிலாலுடைய பாங்கு கேட்டா நீங்க வந்து சஹரை நிறுத்திவிட வேண்டாம், நீங்க அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூமுடைய பாங்கு கேட்டா நிப்பாட்டினா போதும். அதே போன்று லைலத்துல் கத்ர், கத்ரினுடைய நாள் எப்ப முடியும்? ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர்ல தான் முடியும். இப்படி ஏராளமான ஆதாரங்கள் இந்த விஷயத்தில் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய இத்திகாஃப், அதே போன்று உள்ள வார்த்தைகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அதுல தான் இருக்கும். சரி என்று எடுத்துக்கொள்வதில் குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றக்கூடிய மக்களிடம் அதிருப்தி ஏன்? அவர்களும் விளங்கிக் கொள்ள நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சி என்ன? எம்பி அப்துல் ரஹ்மான். இப்போ ஒரு விஷயத்திலே அதிருப்தி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயமாக இருந்தாலும், இவர் கேட்ட கேள்வி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து இந்த விஷயத்துல மட்டுமல்ல, எத்தனையோ விஷயங்கள்ல என்ன இருக்கு? கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த கருத்து வேறுபாடு வந்து இருக்கக்கூடாதுங்கிறதல்ல, இருக்கதான் செய்யும். கருத்துங்கிறது வந்தாலே அதோட கூட வர்ற ஒரு பாக்டீரியா தான் கருத்து வேறுபாடு, கூடயே வரும். அப்ப அது வந்து ஒன்றும் ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த இடத்துல மார்க்கம் நமக்கு என்ன தீர்வு சொல்லுது? நீங்க ஆய்வு பண்ணி சரியாக இருந்தால் உங்களுக்கு 2 நன்மை, தப்பா இருந்தா ஒரு நன்மை. கண்மூடித்தனமா பின்பற்றினா சரியா இருந்தாலும் நரகம்தான். இதுதான் சப்ஜெக்ட். இது எல்லா சப்ஜெக்டுக்கும் பொருந்தும். காரணம் என்ன? ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பா ஒரு வேளையில நம்மளுடைய அறிவு எவ்வளவு இருந்தாலும் தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கலாம். இப்ப இந்த சமுதாயத்தில் எதுக்கு அதிருப்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு புதுசா சொல்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதே நேரத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடியது பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. நடைமுறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில தீர்வு கிடைக்காததினாலதான்
இதுக்கு தீர்வை தேடி நம்ம இந்த முயற்சியில் இறங்கணும். நடைமுறையில் எந்த சிக்கலும் இல்லைன்னா யாரும் எந்த ஆய்வு சொன்னாலும் இந்த கிளாஸ் கேட்கறது கூட நீங்க வந்திருக்க மாட்டோம். என்ன எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இப்ப கரெக்ட் இல்லைங்கிறதுனாலதான் சமுதாயத்தில் பிளவு வருது, எல்லையே நிர்ணயம் பண்ண முடியாம இருக்கு. இப்போ எல்லையே நிர்ணயிச்சவங்கள என்ன சொல்றாங்க, எல்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிக்கல. நேத்து நெட்ல போட்டிருக்கிறாங்க, எல்லையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிக்கல. அது ஜம்மு கசர் மாதிரி தூர சொல்லாத மாதிரி நம்மள்ட்ட விட்டுட்டாங்க. அதனால நம்மளே முடிவெடுக்கலாம். இதுவரைக்கும் பிரச்சனை எதுல இருந்துச்சு, ஒரு இடத்துல பார்க்கப்பட்ட பிறை பிற இடத்துக்கு செல்லாது அப்படிங்கிற சொன்னதுனாலதான் பிறை கண்ணால பார்த்த பிறகும் சமுதாயத்தில் பிளவு இருந்துச்சு. அப்ப எல்லையே இன்னைக்கு நிர்ணயிக்கலைங்கிறது சொல்லும் போது எல்லையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. எல்லையை நிர்ணயிக்காம இல்ல, எல்லையை எப்படி நிர்ணயிச்சிருக்கிறாங்க, கிழமைக்கு தான் தேதி. இப்ப கிழமை எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் தான் தேதி, அதான் எல்லை. யாரு வெள்ளிக்கிழமையினுடைய தொழுகை முதல்ல ஆரம்பிக்கிறார்களோ அவங்க தான் முதல்ல உலகத்திலே யார் வெள்ளிக்கிழமையினுடைய தொழுகை ஆரம்பிக்கிறாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல நோன்பு ஆரம்பிக்கும். அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல பெருநாள் கொண்டாடும். யார் வேலைக்கிழமையினுடைய லொஹர் தொழுவாங்களோ அவங்க தான் கடைசியில நோன்பு முடிக்கும். அவங்க தான் கடைசியில பெருநாள் கொண்டாடும். இது அப்படிதான் நடக்கும். ரொட்டேஷன்ல யாரோ ஒருத்தர் தான் முன்னாடி இருக்கும். இப்ப இது ஒரு காரணம். ரெண்டாவது என்னன்னா, அவங்க விளங்கி கொள்வதற்கு நம்ம எடுக்கிற முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பிறையினுடைய சரியான கணக்கின் அடிப்படையில் ஒரு கலண்டர் இல்லாம இருந்துச்சு. அப்ப அந்த கலண்டர் இல்லாம இருந்துச்சுன்னா முன்னாடி இருந்துச்சு, அது மறக்கடிக்கப்பட்டுருச்சு. இப்ப அதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சு அதை எப்படி இருந்துச்சு எல்லாமே பார்த்து இப்போ ஒவ்வொரு வருஷத்திலேயும் அந்தந்த கலண்டரை அடிச்சு நம்ம மக்களுக்கு ஃப்ரீயாகவும் விரும்பி ஏதாவது பணம் தரக்கூடியவங்கள்ட்ட அப்படி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ஒரு முயற்சி. இதே போன்று எல்லா மொழிகளிலேயும் அந்தந்த இடங்களிலே அந்தந்த மொழி தெரிஞ்சவங்களை வச்சு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். இன்டர்நெட் மூலமாக பிரச்சாரம் செய்துட்டு இருக்கிறோம். அதே போன்று சவுதி அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு அவங்களோடு பல தடவை இதை பற்றி அவங்களுடைய ஆலிம்களுடனும் அவங்களுடைய விஞ்ஞானிகளுடையும் பேசி இருக்கிறோம். அது போக இதை தெரிஞ்ச சகோதரர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கு. அது போக ஒவ்வொரு வருஷத்திலேயும் மக்களுக்காக அந்தந்த பகுதியில எத்தனை மக்கள் இருந்தாலும் தொழுக தயாராக வந்தவங்களுக்காக ஈதுகாவுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்துட்டு இருக்கிறோம். இதுதான் இப்போ லாஸ்ட்ல உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருந்தும் ஆலிம்கள் ஒரு ஹதீஸ் செமினார் நடைபெற்று பல விஷயங்கள்ல தலைப்புகள்ல. இப்ப அந்த இடத்துல நாங்க பெர்மிஷன் வாங்கி ஒரு பேப்பர் எங்களுடைய இந்த பிறை சம்பந்தப்பட்ட ஆய்வுகளையும் குர்ஆன் ஹதீஸ் படையில உள்ள விஷயங்களை எடுத்து சொல்லி அங்க ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணி அங்க அவ்வளவு அறிஞர்களிடத்திலேயும் நாம என்ன கருத்து சொல்றோங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். சவுதி அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் அவங்க சில சந்தர்ப்பங்கள்ல தேதிகளை மாற்றும் போதும் குழப்பம் வரும்போதும் அவங்களுக்கு ஃபேக்ஸ் மூலமாகவும் அதே போன்ற இமெயில் மூலமாகவும் அவங்கள்ட்ட அதை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்குள்ள முயற்சிகளை இந்த விஷயத்திலே பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க இதை தெரிஞ்சிட்டால் இது சரியா இருக்குன்னு சொன்னா நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டியது, முதல்ல உங்க குடும்பத்தில ஹராமான நாள்ல நோன்பு வைக்காம, நாங்க சொன்ன முதல் முயற்சி அதுதான். என்னது, பெருநாளுடைய நாள்ல நோன்பு வைக்கிறது மார்க்கம் ஹராமாக்கி இருக்கு. அப்ப ஹராமான காரியத்திலிருந்து சமுதாயத்தை தடுக்க வேண்டியது முக்கியமான கடமை. அப்ப அது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு படுத்தணும்னு இப்போ ஒரு சில ஆட்கள் சமுதாயத்துக்கு பயந்து பெருநாள் தொழுகைக்கு வராதவங்க கூட என்ன செய்யறாங்க, நோன்பை முடிச்சு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, பெருநாள் கொண்டாடுறாங்க. ஒரு அளவுக்கு அந்த அளவில் இன்னைக்கு சமுதாயத்தில் பாத்தீங்கன்னா இது எதிராக பிரச்சாரம் செய்ய கூட பயந்து என்ன செய்யறது இல்லை. இப்போ பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்கிறது இல்லை. அது அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல ஒரு மாற்றம். அந்த அளவுக்கு இப்ப இங்கே ஆகட்டும் கேரளாவில் ஆகட்டும், இப்போ கேரளாவில் ரொம்ப எதிர்ப்பு இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக என்ன சொல்லிருச்சுன்னா 2 நாட்களிலே உலகத்திலே எல்லா இடத்திலையும் பெருநாள் கொண்டாடி முடிக்கலாம், ஆனா ஒரே நாள்ல முடியாதுங்கிற இப்போ கொஞ்சம் கிட்ட வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னும் முயற்சி செஞ்சா இன்னும் இன்ஷா அல்லாஹ் அதுல மாற்றங்கள் இருக்கும். பிறையை பார்த்து நோம்புங்கள், பிறையை பார்த்து நோம்புடுங்கள் என்ற ஹதீஸ் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் இதில் நாம் அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டுமா? முகமது முஸ்தபா. இப்ப ரசூலுல்லாஹ் பிறையை பாருங்கள் அப்படிங்கறத சொல்லல, தெரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள் என்றோ பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள்னோ சொல்லல.
நான் ஏன் சொல்லனா இது ரசூலுல்லா தமிழ்ல சொல்லலன்னு தான் சொல்ல வர்றேன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லா சொன்ன வார்த்தையை நம்ம இப்போ கடைபிடிச்சிட்டு தான் இருக்கு. ரசூலுல்லா சொன்ன எதையும் மறுத்தா அது மார்க்கத்தில் செல்லாது. அது அறிவியல் வளர்ந்தாலும் சரி, அறிவியல் வளராட்டியும் என்ன இருக்கு, அடிப்படை அதுதான். இப்ப ரசூலுல்லா என்னைக்கு எந்த நேரத்தில் மகரிப் தொழுதீங்களோ அந்த நேரத்தில் நம்மளும் மகரிப் தொழுகிறோம். ஆனா ரசூலுல்லா காலத்திலே மகரிப் தொழுகைக்கு வக்த ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு பயன்படுத்தின மெத்தேடு இன்னைக்கு நம்ம பயன்படுத்தினது இல்லை. ஆனா ரெண்டும் ஒரே வக்தில தான் நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா அதே வக்தில தான் நடக்குது. அதே மாதிரி தான் வந்து ரசூலுல்லா ஏன் சந்திரனை ஹிலாலே அகில்லாவை பார்க்க சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். எல்லாரும் அதை பார்த்து செஞ்சுட்டு இருக்கும்போது ரசூலுல்லா வந்து பாருங்கன்னு சொல்லுவாரா? எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம், எல்லாரும் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். அப்ப ஏதோ ஒரு குழப்பம் அங்க நடந்துட்டு இருந்துச்சு. அது என்ன? அந்த குழப்பம் இன்னைக்கு யூதர்கள் பண்றாங்க. என்ன குழப்பம் பண்ணுவாங்க? மாதம் 29 முடியக்கூடியதா இருந்தா அவங்களுக்கு அது 30 இருக்கும். மாதம் 30 முடியறதுல அவங்க 29 முடிப்பாங்க. காரணம் என்ன? பிறையினுடைய ஓட்டங்களும் அவங்களுடைய தேதியும் ஒத்து வரல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை அடிப்படையாக தான் சொல்லி இருக்கு. குர்ஆன் வசனம் முதல்ல நம்ம எடுத்து வைக்கிறோம். அகில்லத்து தான் உங்களுக்கு தேதி அப்படின்னு குர்ஆன் தெளிவா சொல்லியாச்சு. அப்ப இன்னைக்கு வந்து பிறை 19 காட்டும் போது நமக்கு 18 இருக்க கூடாது. அதுதான் பேசிக். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வசனத்தை நீங்க ஜஅலல்லாஹு அகில்லத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வசனத்தினுடைய பாதி தான் இன்னைக்கு சமுதாயத்தில் ஓடிட்டு இருக்கு. பாதி இன்னைக்கு காணா. இதை ஏன் பாதி காணான்னு சொல்றோம்னா, சூமூலி ருயத்திஹி வ அஃப்திருலி ருயத்திஹி அப்படின்னு சூமு என்று சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹதீஸ் வாசகம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, ஜஅலல்லாஹுல் அஹில்லத்தா மவாகீத்து லின்னாஸ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹில்லாக்களை உங்களுடைய தேதிகளுக்காக ஆக்கி இருக்கிறான். ஃபஸூமு லிருயத்திஹி, அதனால நீங்க என்ன செய்யுங்க, அந்த அஹில்லாக்களை அடிப்படையாக கொண்டு நீங்க நோன்பு வையுங்கள். அந்த அஹில்லாக்களை அடிப்படையாக கொண்டு நீங்க நோன்பை நிறுத்தி விடுங்கள். அது உங்களுக்கு மறைக்கப்படும் போது, எது உங்களுக்கு மறைக்கப்படும்? சந்திரன். அது உங்களுக்கு மறைக்கப்படும் பொழுது நீங்கள் எண்ணிக்கையை பூர்த்தி பண்ணுங்கள், நீங்கள் கணக்கிடுங்கள். இத ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. இதுல எங்கேயா குழப்பம் இருக்கா? இது நாங்க எங்கேயுமே மாத்தவும் இல்லை. என்னைக்கு சந்திரன் 1ஆம் தேதி காட்டுதோ அன்னைக்கு எங்களுக்கு 1வது நோன்பு தான். என்னைக்கு 2ஆம் தேதி காட்டுதோ அன்னைக்கு 2வது நோன்பு தான், 2ஆம் தேதி தான். ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்லி கொடுக்கறாங்க தெரியுமா? முஹர்ரம் 10னுடைய நோன்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஷ்யர் இப்னு அப்பாஸ் எப்படி சொல்லி கொடுக்கறாங்க ஒரு சீடருக்கு, நீ வந்து பிறையே வந்து முதல்ல பார்க்கக்கூடிய நாளிலிருந்து நீ 1 என்று கணக்கெடுத்து வந்து 10வது நாள்ல நோன்பு வச்சுக்கோ. அப்ப என்ன அர்த்தம்? முதல் நாளில மகரிபில பிறை தெரியும், அது 1 அப்படின்னு எண்ணணும். அங்க இருந்து 10வது நாள் தான் முஹர்ரம் 10னுடைய நோன்பு வைக்கணும்ட்டாங்க. அப்ப கிளியரா இருக்கு, எந்த டவுட்டும் இதுல கிடையாது. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? என்னைக்கு பிறையை நம்ம பார்க்கிறோமோ இல்ல இருக்கு என்று தவறாக நம்புறோமோ அந்த நாளுக்கு அடுத்த நாள் தான் 1. அப்போ இன்னைக்கு வந்து 10வது நாள் வந்து நோன்பு 11வது நாள்ல தான் வச்சுட்டு இருக்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது கிடையாது. இதுதான் வந்து பார்க்க சொல்லி இருக்கிறாங்க ஒழிய இதை நாங்க வந்து சென்னையில நான் சொல்லி இருந்தேன். என்னன்னா அதுல வந்து பிறைங்கிற வார்த்தை எங்க இருக்குன்னு கேட்டேன். அதனாலதான் நீங்க பார்க்க முடியும். இப்ப அதை பற்றி சொல்லக்கூடிய வெப்சைட்ல எல்லாம் அதை பார்த்து நோன்பு வையுங்கள், அதை பார்த்து நோன்பு விடுங்கன்னு மாத்தி இருக்கிறாங்க. என்ன காரணம்? அங்க பிறைங்கிறதுக்கு வார்த்தை இல்ல. அவங்க போடக்கூடிய ஹதீஸ்ல சூமு லிருயத்திஹி தான் இருக்கு. அந்த ஹி வந்து எதை குறிக்கும்? ஹிங்கிறது வந்து அவன், நம்ம இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய அவன் சொல்ற மாதிரி உள்ள அதுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஹி, ஹியா, ஹுமா, ஹும் அப்படி எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதை என்று தப்பான மொழிபெயர்த்து தான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். இப்ப நான் இதை கேட்டேன், சென்னையில மண்ணடியிலேயோ எக்மூர்ல உள்ள ப்ரோக்ராம்ல கேட்டேன், என்ன இருக்கு அந்த வாசகம்? உள்ளது உள்ளதை போன்று முதல்ல மொழிபெயருங்க. இதுல என்ன இருக்கு? இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பல்ல 15926 ஹதீஸ். இது வந்து எந்த புக்லயும் பார்த்திருக்க மாட்டீங்க. இதான் ஆச்சரியமான தகவல். இது எங்களுக்கு எப்படி டவுட் வந்துருச்சுன்னா, ஃபர்ஸ்ட்ல இந்த சூமூல ருயத் எது கசரைங்க? சூமூல
சுமு. இப்ப பாருங்க